பேக் டு மை சேனல். ஸோ போன வீடியோவில் நம்ம முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் சர்வீஸ் பற்றி ஒரு டீட்டெயில் வியூ வந்து பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கத்துறை அந்த ஹால் டிக்கெட் சம்மந்தமாகவும் நம்ம கூடுதல் தகவலாக வந்து அமைச்சர் அவர்கள் சட்டமன்ற கூட்டத்தொடரில் பேசின இன்ஃபர்மேஷனை நம்மளே வந்து ஒரு ஓன் மேக்கிங்கில் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ அவரே வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இதில் கொடுத்துருக்கிற 2500 வேகன்சிஸ் இல்லாமல் கூடுதலாக வந்து 3000 பணியிடங்கள் அப்படின்றது வந்து நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எழுத்து தேர்வு அண்ணா யூனிவர்சிட்டி மூலமாக கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்றதையும் மறுபடியும் ஒரு முறை வந்து கிளாரிஃபை பண்ணியிருக்காரு. ஸோ டீட்டெயிலாக அந்த வீடியோவும் நான் அதில் வந்து மெர்ச் பண்ணுறேன். ஸோ பாருங்கள். ஸோ இந்த முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் சர்வீஸ் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் பல்வேறு விதமான போஸ்டிங்ஸு ஸோ டெக்னிக்கல் லெவலில் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இந்த குவாலிஃபிகேஷனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சிவில், எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், அப்புறம் வந்து ஒரு சில போஸ்டிங்ஸ்க்கு அந்தந்த குவாலிஃபிகேஷன் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்க அப்படின்னா தான் இந்த தேர்வுக்கு வந்து எழுத முடியும். ஸோ ஆல்ரெடி வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க. உங்களோட ஹால் டிக்கெட் அப்படின்றது வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. இன்னும் நீங்கள் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணல அப்படின்னா வந்து டவுன்லோட் பண்ணிவிடுங்க. ஸோ எக்ஸாமினேஷனுடைய அனௌன்ஸ்மெண்ட் வந்து அஃபிஷியலாக வெப்சைட்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கம்மிங் 29ஆம் தேதியிலேருந்து நடக்குது கண்டினியூவாக. ஸோ ஹால் டிக்கெட் அப்படின்றது லிங்க் வந்து ஓப்பன் பண்ணி தான் வச்சுருக்காங்க இப்போயும். ஸோ டவுன்லோட் பண்ணி நீங்கள் இந்த எக்ஸாமினேஷனுக்கு எழுதுங்க. அப்ளை பண்ண கேண்டிடேட் யாராக இருந்தாலும் எக்ஸாமினேஷன் எழுதுங்க. ஸோ தென் இந்த வேகன்சிஸ் அப்படின்றது அடிஷ்னலாக ஆட் பண்ணுறோன்றதையும் நான் அமைச்சர் சொன்ன விஷயத்தை வந்து நான் இந்த வீடியோட மெர்ச் பண்ணுறேன். நீங்களும் வந்து பாருங்கள். அடுத்த வீடியோவில் வந்து நம்ம வேறு ஏதாவது அப்டேட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். ஸோ ஸ்டடி மெட்டீரியல் சம்மந்தமாக இந்த சிவில், எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், டிப்ளமோ, டிகிரி லெவல் ஸ்டடி மெட்டீரியல் வேணும் அப்படின்னா வந்து டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் வந்து தரேன். ஸோ வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு மெட்டீரியலை பை பண்ணி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ இந்த ஒரு 10 நாட்கள் ஸோ எக்ஸாமினேஷன் நடக்க போகிற இந்த ஒரு வாரத்தில் உங்களால் எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ அதை வந்து நீங்கள் கவர் பண்ணலாம். ஸோ அதற்கான வேவில் தான் நம்ம வந்து மெட்டீரியல் வந்து எடுத்திருக்கோம். ஸோ அதனால் இந்த டைமிங்கில் இதை யூஸ் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணி படிங்க. கண்டிப்பாக உங்களாலையும் இந்த எக்ஸாமினேஷன் வந்து கிராக் பண்ண முடியும். ஸோ அமைச்சர் சொன்னது என்னன்றதை இந்த வீடியோவில் மெர்ச் பண்ணுறேன். பாருங்கள். நன்றி, வணக்கம். உங்களுக்கு தெரியும், எல்லா இடங்களிலும் தலைவர்கள் வந்த போதும் சரி, எம்எல்ஏக்கள் வந்த போதும் சரி, அமைச்சர்கள் வந்த போதும் சரி, எங்களுடைய பேரூராட்சிகள் ஆட்கள் இல்லை, இன்ஜினியர்கள் இல்லை, பணி செய்வதற்கு டிராப்ஸ்மேன் இல்லை என்றெல்லாம் சொன்னார்கள். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த துறைக்கு முதல் கட்டமாக 2500 பேர் எடுத்துக்கொள்ளலாம் என்று உத்தரவிட்டார்கள். அந்த 2500 2700 பேரையும் எப்படி எடுப்பது என்று சொன்னால், அண்ணா பல்கலைக்கழகத்தின் மூலமாக பரீட்சை எழுத சொல்லி அந்த பரீட்சையின் மூலமாக யார் அதிகமான மதிப்பெண்கள் பெறுகிறார்களோ அவர்களை எடுத்துக்கொள்ளலாம் என்று ஒரு உத்தரவிட்டு வருகிற 29, 30 இந்த பரீட்சை நடைபெற இருக்கிறது. எனவே புதிதாக இந்த 2500 பேர் மட்டுமல்ல, இன்னொரு 3000 பேர் எடுக்க இருக்கிற அறிவிப்பும் வருகிறது. எனவே விரைவில் அத்தனை இடங்களை நிரப்புவதற்கு ஓரிரு மாதங்களில்